போடி, இந்த கண்ணை நான் எவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா? சொல்லதுக்கு வார்த்தையே இல்ல, சொல்லவும் எனக்கு தெரியல. அவ்வளவு காதலிச்சேன் தெரியுமா? அப்படி என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருந்தேன். அப்படி வச்சிருந்தேன். மறுபடியும் வச்சுக்க போறேன். மறுபடியும் வச்சுக்கிட்டுமா? சொல்லுடி, வச்சுக்கிட்டுமா? அடியே, எதுக்குடி என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கா? சரிடி, பிளாக் எடுத்துடி. நான் சொல்றது உனக்கு கேட்கதா இல்லையா? வேற ஒண்ணுல பேச பண்ணடி, உனக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஹாய், சாப்பிட்டியா, தூங்கியா, இது மட்டும் தான் மெசேஜ். குட் மார்னிங், குட் நைட், இது மட்டும் தாண்டி பண்ணுவேன். பேசுடி, பிளாக் எடுத்துடி. அட்லீஸ்ட் உன் டிபியாவது பாத்துக்கிட்டு இருப்பேன்டி. அது கூட வேண்டாம், ஆன்லைன்ல வாரியான்னு கூட பாத்துக்கிட்டு இருப்பேன். எடுத்துட. ஐயோ முடியலடி, ப்ளீஸ் அடி, இன்னும் ஒரு வார்த்தை போடு. ஊரே தூங்குது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. கண்ணு இருக்கு, அழக பாரு, அப்படியே விழுங்குற மாதிரி பாப்பா. பாக்குறது பாரு. நான் ஒன்று சொல்லட்டா, என்னன்னு கேள. நான் வீட்டில் இருக்கப்போ இந்த கண்ணை என் நெஞ்சோட வச்சுக்கிட்டு தான் நான் தூங்குவேன். அப்படி தூங்கினதான் எனக்கு தூக்கமே வரும். அப்படி கட்டி அணைச்சுக்கிட்டு தான் தூங்குவேன். நீ என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உன் கண்ணை பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே தூங்குவேன். அப்படி தூங்கினதான் எனக்கு பிடிக்கவும் செய்யும். உன்னை நான் தொலைச்சிட்டேன்ல, உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கண்ணுக்கு உயிர் கொடுத்து உருவம் கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இனி வாடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் நேசிச்சேன். என் காதல் உண்மையானது, ஆழமானது. உசுறு குசுரா காதலிச்சேன். வாழ்ந்தது உனக்கு தெரியாது. நான் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஓடி, நீ என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்க? ஓடி, நீ இந்த கண்ணை தானே டிபி வச்சிருக்க. நான் பார்த்தேன், விக்கி போன் எடுத்து பார்த்தேன். நானும் இதை வச்சிருக்கேன். எப்படி? அப்புறம் கண்ணழகி என்ன நீ இப்படிங்க இருக்க விட்டாத நாங்க இருக்க முடியும். நீ மனசுல வந்து குத்து குத்து குத்திக்கிட்டு இருக்க. மனசு வலிக்கல. வலிக்கல? அப்ப இதுக்கு என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்க? எடுத்து விடு. நேர்ல பாக்கும்போதே அக்க போற தாங்க முடியல. இதுல காண்டிட் எல்லாம் கொடுத்தா ஏன் நம்ம எடுத்துக்காரதே? நான் வேலை பார்க்க வேண்டாம். அன்னைக்கு இப்படிதான் சரி பாவமே இருக்கான்னு பிளாக் எடுத்து விட்டேன். டக்கு 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 மெசேஜ். அதே நீ சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்கறதுக்கு தான் மெசேஜ் போட்டேன். என்ன இருக்க விடுறதே இல்லல. நீ மட்டும் நீ இருக்கணும் எடுக்கல. அதான் கீழே கீழே விழுந்துறத. இங்க வந்து உட்காரு. ஒண்ணு வேண்டாம், நேரம் ஆகுது, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். போகாத. போகாம நான் தூங்கணும், டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சரி, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்படிதான் சொல்றீங்க. மூணா திருப்பி நான் வந்துட்டு போயிட்டேன். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல, இனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மொத அந்த கண்ணை தூக்கி உள்ள வைங்க. அது இருக்கட்டும். எதுக்கு? அத பாத்துட்டே இருப்ப. அப்ப நான் தூங்க வேண்டாமா? என்னையே பாத்துட்டு இருந்தா எப்படி தூங்க முடியும்? நீ பாட்டுக்கு தூங்கு, நான் பாட்டுக்கு பாத்துட்டு இருப்பேன். முடியாது, அது உள்ளத்தி கச்சாதான் நான் தூங்குவேன். அப்ப இங்கே இரு. எனக்கு தூக்கம் வருது. ஆனா எனக்கு தூக்கம் வரலையே. அப்படி தூக்கம் வரலன்னா வந்து பார்க்கணும். பார்க்கணும்? ஆஹா, இங்க இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கதை விட பாத்துருவோம். அதுவும் சரிதான். இங்க இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கதை விட பாத்துருவோம். தூக்கமே வர மாட்டேங்குது. புரண்டு புரண்டு பார்த்தாச்சு, தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன தூக்கமே வர மாட்டேங்குது? ஆன்லைன்ல இருக்கான பாப்போம். அத பிளாக் எடுத்து விடுவோம். பிளாக் எடுத்து பாப்போம். ஆன்லைன்ல இருக்குது. ஆன்லைன்ல இப்போ பிளாக் எடுத்து விட்டுட்டான். அப்படின்னா தூங்காம நான் ஆன்லைன்ல இருக்கேன்னு பாத்திருக்கான். அதுவும் பிளாக்ல இருந்து எடுத்து பாத்திருக்கான். பிளாக் பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயா, ஹாய் ஹாய், பிளாக் பண்ணிடாதயா. எனக்கு தூக்கம் வருது, தூங்க போறேன். ஏதோ வாய்ஸ் கொடுக்க போற மாதிரி இருக்குது. ஏதோ வாய்ஸ் மெசேஜ் வர போகுது. ஹாய், தூங்கலையா? தூங்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தூக்கமே வரல. அதான் இந்த பாரு, பிளாக்ல போட்டது என்ன, உன் டிபி அழகா இருக்கு. இருங்க, டிபியை மாத்துறேன். பாப்பா, இதுவும் சூப்பரா இருக்கு. நான் பிளாக் பண்ண போறேன். பிளாக் பண்ணாத, நான் ஒண்ணும் சொல்லல. நான் பிளாக் பண்ண போறேன்.
வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் பிளாக் பண்ணாத. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். டிபி மட்டும் பார்த்துக்கிறேன். இல்ல நான் பிளாக் பண்ண போறேன். பச்சை பிள்ளை மாதிரி அடம் முடிக்காத. சரி எனக்கு தூக்கம் வருது. சரி எனக்கு தூக்கமே வரல. மணி 3 ஆகுது. ஏன் தூங்கல? தெரியல. நீங்க ஏன் தூங்கல? தெரியல, தூக்கம் வரல. நாளைக்கு காலையில 7:30 வந்துடுவல்ல. உன்னை பார்த்துட்டா முத டியூட்டிக்கு போவேன். தெரியல. தெரியலன்னு சொன்னா நான் போக மாட்டேன் பாத்துக்க. நீ வரணும். சரி நான் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறேன். தூக்கம் வருதா? ஆமா. எனக்கு தூக்கம் வரல. இல்ல தூங்குங்க, தூக்கம் வரும். சரி இதுக்கு மேல இருந்தா நல்லா இருக்காது, நான் வரேன். வேண்டாம் ப்ளீஸ், உன்கிட்ட நிறைய பேசணும். என்கிட்ட பேச என்ன இருக்கு? நிறைய இருக்குடே, நிறைய பேசணும். ப்ளீஸ் எனக்கு ஒரு நாள் பேச. இல்ல எனக்கு பயமா இருக்கு. இல்ல சரியில்லை, நான் வைக்கிறேன். வேண்டாம், ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல நான் வைக்கிறேன். வைக்காத வைக்காத வைக்காத. இல்ல நான் வச்சிட்டேன். ஐயோ வேண்டாம், பிளாக் பண்ணிடுவான். ஏன்டி பிளாக் பண்ற? சரி எனக்கு பிடிக்கல. நான் பேசியிருக்க கூடாதோ? ஏதோ சொல்ல வந்தாங்களே. இல்ல இனி பேசக்கூடாது. வந்துருவாங்களோ? அதை யோசிக்காம போயிட்டேனே. பார்த்துட்டேன். போத பேசணும் வந்த பையனாவலி ஓடா பாரு. ஒன்னும் பண்ண மாட்டேன்டி. நில்லு. சரி நாளைக்கு 7:30 வந்துருவல்ல? வந்துடணும். பார்த்துட்டேன், அது போதும். உன் முகத்தை பார்த்துட்டேன், அது போதும். காதல் வந்ததும் கண்ணி பையன் யார்கிட்டையும் காதலை சொல்வதில்லை. பையன்தாங்கொல்லி, நல்ல நேரம் கிடைச்சு பேசியிருக்கலாம். ஓடுறா பாரு. நாளைக்கு வர என்ன? தினமும் வருவேன் என்ன? இங்க பார்க்க என்ன? நான் உள்ள போறேன்ப்பா. மெதுவா படி. அத்து பிடிக்கிட்டு ஓடுறத பாரு. கீழே விழுந்து போறா பாரு. ஐயோ மெதுவா படி. லா 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 லா. பேசுடி. ஒரு நிமிஷம் நில்லடி. போயிடாதடி. நான் இப்ப போறேன். பேச கண்டிச்சேன். போயிடாதடி ப்ளீஸ்டி. போகக்கூடாது. போகக்கூடாது. அதானே பேச மாட்டால. மாநிலி அவத்தேன் மொழி நல்ல மகிழும் பூவசீகரம். விக்கி, அவன் நாம நினைச்சதோட பயங்கர பிளான போட்டு போலுக்க. அவ எந்த எல்லைக்கும் போவான்னு நானும் கண்டுபிடிச்சிட்டேன். 5 வருஷம் கூடயே இருந்து துரோகம் பண்ணிருக்கானா? அவ எந்த எல்லைக்கும் போவான்னு தானே அர்த்தம். அவளால எந்த காரியத்தையும் பண்ண முடியும். 5 வருஷம் ஒரு குடும்பத்தையே நம்ப வச்சிருக்கானா? அவ எந்த எல்லைக்கும் போவானோ எனக்கு தெரியும். அவ எதுக்கு பொண்ணு தெரிய பகடக்காய பயன்படுத்தினா? ஒருவேளை
அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அவர் தேவைப்பட்டிருக்காரோ என்னமோ. அப்படி பார்த்தா தருணை பயன்படுத்திருக்கலாமே. அதானே. இல்ல, எதுக்காக பொண்ணு திரைய பயன்படுத்திருக்கணும்? எங்க பொண்ணு திரை அவ்வளவு லேஸ்ல எங்கேயும் ஏமாற மாட்டானே. பொண்ணு பொதுவா பொண்ணுங்கும் போது இறக்கப்படுவாங்க. அந்த இறக்கத்துலதான் உங்க அண்ணன் ஏமாந்துருக்காரு. சான்ஸே இல்ல. என் பொண்ணு திறனை பத்தி உங்களுக்கு தெரியாது. வேற என்னமோ நடந்திருக்கு. உங்க அண்ணன்கிட்ட கேட்க வேண்டியதுதானே? இல்ல, அது அவனுக்கு தெரியல. பொண்ணு மேல இறக்கப்பட்டதுல எங்க அண்ணன் லவ் பண்ணிருக்க மாட்டான். வேற ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பொதுவா எங்க அண்ணன் எப்படிப்பட்ட பொண்ணு விரும்புவான்னு எனக்கு தெரியும். அவன் ஆதிரவை நேசிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்ற? எங்க அண்ணன் ஏற்கனவே ஒரு பொண்ணு விரும்பியிருக்கான். அந்த பொண்ணு கூட வாழவே செஞ்சிருக்கான். அந்த பொண்ணு மாநிலம் ஆதிரா கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் சொன்னான், கண்ணு அப்படி இருக்கணும், நேரம் இப்படி இருக்கணும் அப்படின்னு அக்வாட்டா சொல்லிட்டு இருக்கும்போது என் மனசுல வந்தது தேன்மொழிதான். ஏன்னா அவன் சொன்ன அத்தனை அடையாளமும் அவளுக்கு இருந்தது. எல்லாமே ஒரு மர்மமாவே இருக்குது. சரி, அவன் என்னைக்கு வந்து இறங்குதான்? 10ஆம் தேதி. சரி, அவனை முழுசா வாஸ் பண்ணுங்க. சரியா? தேர்தல் அவன் ஜெயிக்கிற மாதிரி போகட்டும். அவன் எப்படியும் ஜெயிப்பா எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும். இது அந்த எம்எல்ஏ கேஸ் உள்ள போனதுன்னு பறையில தான் வெளியே வந்திருக்கானுங்க. இவனும் கூட இவன் எதுக்கு? வேலையை கச்சிதமா மாட்டீங்க, புரியுதா? நைட்டு மட்டும் இங்க மீட் பண்ணா போதும். போன் கான்டாக்ட் இருக்க கூடாது. ஓகே விக்கி. டேய், உங்களை இனிமே எங்கயாவது வெளியில பார்த்தேன் சொட்டை என்னையும் உள்ள தள்ளிடுவேன். பறையில தானே வெளியில வந்திருக்கீங்க, பெருடா ரோட்ல வந்துட்டு இருக்கீங்க. இனிமேல் ரோட்ல பார்த்தேன் உள்ள தூக்கிடுறேன். கிளம்புங்க கிளம்புங்க. ஓகே சார், சாரி சார். கிளம்புங்க கிளம்புங்க. டேய், பறையில வந்தவங்க என்னடா உனக்கு பேச்சு? நாளைக்கு அவங்க ஏதாவது கேஸ் மாட்டினா நீ சேர்ந்து மாட்ட வேண்டியது இருக்கும். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? டேய், பையன் அழுதுகிட்டே இருந்தான். நீ வீட்டுக்கு போ போ. இல்லண்ணே, டூட்டி போட்டுருந்தாங்க, அப்படியே வந்துட்டு இருந்தேன். அதான் சுத்திட்டு இருந்தானுங்க, என்ன ஏதாவது விசாரிச்சுட்டு இருந்தேன். ஆமா, உனக்கு டூட்டி இங்க இருக்காத, இங்க இருக்கு நீ வந்த. ஆமா, நீ என்ன இங்க? ஐயோ, தேன்மொழி பார்த்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். தூக்கம் வரல, அதான் சரி அப்படி லாந்துட்டு வரலான்னு வந்தேன். அது எப்படி இந்த ஊருக்கு வந்தேன்டா? தூக்கம் வரல, அதான் நடந்து வந்தேன். அண்ணே. என்னடா? அண்ணே, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நீ நான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். எதுக்குடா? என்ன விஷயம் கேட்க வர? இல்லண்ணே, அப்போ இந்த மாதிரி பொண்ணுதான் எனக்கு பிடிக்கும்னு நீ சொன்ன. எதுக்கு திடீர்னு கேட்டுட்டு இருக்க? அண்ணே, நீ தேன்மொழியை கண்டுபிடிச்சிருக்க. ஆனா எதனால மறுபடியும் தேன்மொழி இல்லைன்னு நம்பியிருக்க? எனக்கு தெரியுண்ணே, நீ ஒன்னும் புத்திசாலி இல்லாமலாம் இல்ல. நீ மூலக்கார. அப்படிலாம் லேசில போய் எங்கேயும் விழுறவன் கிடையாது. அதே வேறி விழுந்திருக்கனா எப்படிண்ணே? இப்ப என்னடா உனக்கு தெரிஞ்சுக்கணும்? சொல்லுண்ணே, நீ லேசில ஏமாறதவன் கிடையாது. எப்படி ஏமாந்த? நீ அதை மட்டும் சொல்லிட்டனா மத்த நான் கண்டுபிடிச்சிருவேனே. கண்ணை உசுறு புசுரா காதலிச்சவனுக்கு தெரியாது, அதுக்கு உருவம் கொடுத்தா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நான் வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கு தேன்மொழியை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் அது அவ இல்லைன்னு எப்படி நம்பாம போனேன்? யார் அவ இல்லைன்னு நம்பாம போனா? எனக்கு அப்பவுமே அவன் மேலதான் சந்தேகம். அப்ப என்ன வந்த வேலையை விட்டுட்டு ஆதரவை காதலிச்சு அவளை கல்யாணம் பண்ணிருக்க? நான் தேடி வந்தது என் கண்ணை தேடி இல்ல, என் உசுரை தேடி இல்ல. சரிமா, என்கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக வந்தேன். புரியலண்ணே. நான் காதல தேடி வரலடா. என் சேர்மா ஒரு பொண்ணை காப்பாத்த சொன்னாரு. சேமத்துல இந்த கண்ணை கொடுத்து இது உனக்கு தானே சொல்லி கொடுத்தாரு. அந்த பொண்ணை தான் நீ காப்பாத்த போறேன்னு என்கிட்ட சொல்லல. சேமத்துறக்கு இதே மாதிரி நிறைய பழக்கங்கள் உண்டு. நிறைய பேருக்கு ஏதாவது உதவி பண்ணுவாரு. அப்படி ஏதோ ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ண சொல்லிட்டு தான் கடைசியா சேமத்துறை இறந்தான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். சேமத்துறை என்ன வாழ சொன்னது ஒரு பொண்ணு கூட, காப்பாத்த சொன்னது ஒரு பொண்ணு நினைச்சுக்கிட்டேன். சேமத்துறை அந்த கண்ணுள்ள பொண்ணு தான் காப்பாத்தன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே தேன்மொழி கூட்டிட்டு போயிருக்க மாட்டேன். எனக்கு புரியலண்ணே. டே, நான் முத அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு நுழையும் போது தேன்மொழி தான் முத எனக்கு எதிர்த்தாப்புல வந்தா. ஒரு செகண்ட் அவ கண்ணை பார்த்து நான் ஆடி போனேன். அப்போ என் நெஞ்சு ஃபுல்லா பாரம். என் நண்பன் சொல்லி கொடுத்த சத்தியத்தை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற பாரம். அந்த நேரத்துல நான் என் காதுல மறந்து போனேன்டா. அதே நேரம் தான் அவ அந்த வீட்டுல வாழக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. எப்படி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தானே நான் கற்பனை பண்ண முடியும்? என் சேம சொன்ன பொண்ணு வேற எங்கேயும் இருக்கான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அதே நேரத்துல தான் இந்த ஆதிராஜ் என்கிட்ட இல்லாத போல அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்பதான் ஆதிரா சொன்ன அவ கட்டுக்கதை எல்லாம் என்ன நம்ப வச்சது. என்ன அறியாம அவ பக்கம் நான் திரும்பினேன். வாழணும்னு நினைச்சேன், பிடிச்சது, நேசிச்சேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் சீர்மா சொன்ன பொண்ணு அவ இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறமும் நான் தேட போனேன். என் சீர்மா சொன்ன பொண்ணு யாருன்னு நான் தேட போனேன். எனக்கு ஆதரவை காதலிச்சு கல்யாணம் பண்ணது பெரிய விஷயமாவே தெரியல. காப்பாத்த போற பொண்ணை நம்ம எப்படியாவது காப்பாத்த தானே போறோம். இது நம்ம வாழ்க்கை. அப்படிதான் நான் வேர்பிடிச்சு வச்சிருந்தேன். நான் பல நாள் நைட் சுட்டு பார்க்க போறதா சொல்லிட்டு அந்த பொண்ணை நான் தேடினேன். நான் தேடாத ஊர் கிடையாது. அப்படி ஒரு நாள் சுத்தி வளைச்சு நான் தேடிட்டு இருக்கும் போது தங்கமொழியை பார்த்தேன். தங்கமொழியா? அதே தேன்மொழிக்கு அத்தை பொண்ணு. இப்போ அவ அண்ணனை கல்யாணம் பண்ணிருக்காங்களே, அவங்கதான். உங்ககிட்ட இருந்து என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட? நான் ஒரு வேண்டாத வேலை பார்த்தேன். என்ன சொல்ற? சேர்மா கல்யாணத்துக்காக நான் மிலிட்டரியில இருந்து வந்திருந்தேன். ஆமா, சொல்லியிருக்க. அப்ப நான் எவ்வளவு சட்டை பண்ணுவேன்னு எல்லாருக்குமே தெரியும். என் நண்பன் கல்யாணம், அதனால ஊர்ல இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் அதை செஞ்சுட்டு இருந்தேன். ஊர் பசங்க கூட சேர்ந்து வாழை வெட்ட போலான்னு போயிருந்தேன். அதான்
வீட்டு தோமைக்கு கட்டுவாங்களே வாழை மரம், அது வெட்டதுக்காக அந்த ஊர் பசங்க கூட நான் போயிருந்தேன். எல்லா பசங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ண சொன்னாங்கன்னு நானும் குடிச்சேன். நைட்டு வாளியை தூக்கிட்டு வரும்போது ரோட்ல, அது கிராமம், லைட் வெளிச்சம்லாம் இல்ல, ஒரே ஒரு தெருவிளக்கு மட்டும் தான் இருந்தது. எதுக்காப்புல 2 பொண்ணுங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். நான் எதுவும் பண்ண நினைச்ச அன்னைக்கு பண்ணல. வெளிச்சத்துல இருந்து அப்படியே இருட்டுக்கு கடந்து வந்துகிட்டு இருந்தோம். இருட்ட 2 பேரும் கிராஸ் பண்ணணும். தங்கமொழி வெளிச்சத்துல நின்னுகிட்டு இருந்தா. தேன்மொழி இருட்டுக்குள்ள வந்தா. என்னமோ தெரியல, நான் என்ன மறந்தேன். வெளிச்சத்துல வந்து பார்த்தா தங்கமொழி என்ன நல்ல அடையாளம் பார்த்துட்டா. நான் குடிப்போதையில இருந்தனால அதையும் கவனிக்கல, பயத்துல ஓடிட்டேன். ஆனா தங்கமொழி என்ன நல்ல தெளிவா பார்த்துட்டா. ஆனா அவளும் நான் யாருன்னு யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. நான் மறுபடியும் சீமசன சத்தியத்துக்காக தான் போகும்போதா மறுபடியும் நான் தங்கமொழிய தற்செயல பார்த்தேன். ஆனா அவ என்னை பார்த்த பார்வை எனக்கு ஏதோ சந்தேகத்தை கொடுத்தது. அந்த பொண்ணு என்கிட்ட காட்டிக்கல, ஆனா அவ என்னை பார்த்து கோவப்பட்டதும், அவ என்னை பார்த்து அடையாளம் கண்டுகிட்டு ஒதுங்கி போனதும், புதுசா பார்த்த பொண்ணு இப்படி பண்ணாதேன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்புறமா அதே தங்கமொழி நம்ம வீட்டுக்கே வந்தா. அன்னைக்குதான் எனக்கு சாக்கா இருந்தது. எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா தங்கமொழி தேடி வந்தது தேன்மொழிய. அப்போ கூட தங்கமொழி எதுக்கு என்ன இப்படி பாக்குறா முறைக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆரம்பத்துல இருந்து தேன்மொழி என்கிட்ட எரிஞ்சு விழுவா. ஒருவேளை அவளுக்கு சொந்தக்கார பொண்ணுனால்தான் இந்த பொண்ணும் என்னை பார்த்து முறைக்கான்னு தான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்க வந்துட்டு ஒரு நாள் போய்கிட்டு இருந்தா. நானாதான் சொந்தக்கார பொண்ணு தானே, பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுலான்னு, வாமா பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுருந்தேன்னு கூப்பிட்டேன். அப்போ தங்கமொழி என்னை பார்த்த பார்வை எனக்கு புரியல. நான் டைரக்டாவே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க சொந்தக்காரங்க தானே, எதுக்காக என்னை பார்த்து முறைக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அப்பதான் அந்த பொண்ணு கத்தி அழுதுட்டு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தேன்மொழி கிட்ட நடந்துகிட்டதே அப்போ எனக்கு தெரியும். ஆனா நான் காதலிச்ச அந்த பொண்ணு தான் தேன்மொழின்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு கண்ணை நேசித்துக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு தான் தேன்மொழின்னு எனக்கு தெரியாது. அது ஏதோ குடிப்போதில் நான் பார்த்த வேண்டாத வேலை நினைச்சுக்கிட்டேன். அதனாலதான் எனக்கு தேன்மொழி பார்க்க பிடிக்காமலே போச்சது. தேன்மொழி அந்த வீட்டுல இருக்கதே எனக்கு பிடிக்கல. என்னால நேர்கொண்டு பார்க்க முடியல ஒரே வீட்டுல. அதனாலதான் அவகிட்ட தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னு சொல்ற? எப்படி ஒரே வீட்டுல நான் தான் எப்படி ஒரே வீட்டுல இருக்க முடியும்? அதனாலதான் நான் வேண்டாத வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் பண்ற எல்லா வேலையுமே தேன்மொழிக்கு தெரியும். அதனாலதான் அவ கிசார இங்க இருந்து தனி கொடுத்தன போகலான்னு எவ்வளவோ வற்புறுத்தினா. அதுக்காக தான் நானும் பண்ணேன். அவ கண்காணாத இடத்துல நல்லபடியா வாழட்டும் தான் நான் நினைச்சேன். ஒரே வீட்டை இருக்க கூடாதுக்காக அவளுக்கு நான் தாண்டா டார்ச்சரை கொடுக்க ஆரம்பிச்சேன். குடும்பத்துக்குள்ள வீணா அவ கெட்ட பேர் கிடைக்கணும்னு நான் தாண்ட வேண்டாத வேலையெல்லாம் பார்த்தேன். அப்படியாவது அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவான்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் தனியா இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம். நான் தான் அம்மா கிட்ட ஒரே வீட்டுல வேண்டாம், நாங்க தனியா வாழ்றோம்னு சொன்னேன். இப்படி வீட்டுல எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒருத்தர் நல்ல காரணமா இருந்தேன். ஆனா அந்த தேன்மொழி ரொம்ப புத்திசாலி. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்கிட்ட சரிசமமா சண்டை போடுவா. அந்த சண்டையை எனக்கு சாதகமா பயன்படுத்தி நான் அவளை தனியா அனுப்பலான்னு பார்த்தா அது அவங்க புருஷ முன்னாடிக்குள்ள பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாடா. அவங்க சந்தோஷமா வாழணும் முதல்ல ஆசைப்பட்டேன். என்னன்னு தன்னை சுடுன்னு சும்மாவா சொன்னாங்க. நான் செஞ்ச தண்டை எனக்கு ரிப்பீட் அடிச்சதே. அப்போ தேன்மொழி அப்படி நடந்ததுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். நான் தாண்டா காரணம். அவ வீட்டில் நார்மலா தான் இருப்பா. அவ எதையுமே பெருசா கண்டுக்க மாட்டா. அதுக்கப்புறம் நானே அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அம்மா கிட்ட வேற சொல்லிட்டியா? ஆரம்பத்திலே அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். குற்ற உணர்ச்சி என்ன வாழ விடல. அதனால நடந்த சம்பவத்தெல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் அம்மா தேன்மொழி பக்கம் ஸ்ட்ராங்கா நின்னாங்க. ஆனா கிஷோர் வாழ்க்கைக்கும் தேன்மொழி பிரியதுக்கும் நான் காரணம் இல்லடா. அது காதம்பரி பார்த்த வேலை. அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல. நான் வேற எதுவுமே பண்ணல. அவகிட்ட எரிஞ்சு விழுவேன். அக்கா மாதிரி வெறுக்கிற மாதிரி பண்ணினேன். அது அவ்வளவுதான் நான் பண்ணினது. அப்படின்னா இங்க இருக்கவங்களை பிடிக்காம அவ கிசரை கூட்டிட்டு தனியா எங்கேயாவது போய் வாழ்வான்னு தான் அப்படி பண்ணினேன். நேருக்கு நேரம் பார்க்க முடியலடா. அப்புறம் கரெக்டா டைவர்ஸ் ஆச்சுதே. நான் சத்தியமா அதை எதிர்பார்க்கலடா. செத்தே போயிட்டேன். தேன்மொழிட்டே கெஞ்சினேன். டைவர்ஸ் வேண்டான்னு எவ்வளவோ கெஞ்சினேன். தனியா எங்கேயாவது போய் வாழுன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவளை அந்த முடிவு எடுக்க வச்சது யாருன்னு எனக்கு தெரியாதுடா. அது ஆதிரா வேலை. சரிண்ணே, அப்புறம் அவ தானே எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவளுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான்டா நான் தேடி வந்த பொண்ணு தேன்மொழின்னு எனக்கு தெரியும். என்னன்னு சொல்ற? அதை எப்படி கண்டுபிடிச்ச? நம்ம ஒரு கோட்ரஸ்ல தங்கி இருந்தோமே. ஆமா, அங்க உங்க பெட்டி ஒண்ணு இருக்கு, வந்து தூக்கிட்டு போங்கன்னு இப்ப இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் எனக்கு போன் அடிச்சாரு. சரி, அந்த பெட்டி எப்படி ஒளிச்சு வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதா. அதுலதான் நிறைய டைரி எல்லாமே இருந்தது. அதுல தேன்மொழி எழுதின டைரி, நான் எழுதின டைரி, இப்படின்னு பலப்பட்ட பொருள் அதுல இருந்தது. அதெல்லாம் எப்படி இந்த பெட்டிக்குள்ள வந்ததே எனக்கு தெரியாது. அதுல எடுத்து பார்த்தேன். என்கிட்ட இருந்த கண்ணு மாதிரியே அந்த ஃபைல இன்னொரு கண்ணு இருந்தது. அதுல தேன்மொழியோட ஹேண்ட் ரைட்டிங் இருந்தது. அது தேன்மொழி ஹேண்ட் ரைட்டிங் தானே உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தேன்மொழி ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தெரியும். அந்த ஹேண்ட் ரைட்டிங் மேல அவன் சேமத்தை பத்தி எழுதி வச்சிருந்தா. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த 2 கண்ணையும் இணைச்சு பார்த்தேன். தேன்மொழி. அந்த லெட்டர்ல எழுதுனது எல்லாமே தேன்மொழி. கண்டுபிடிச்சேன். நான் தேடி வந்த பொண்ணு தேன்மொழி தானே நான் கண்டுபிடிச்சேன். அதை நான் கன்ஃபார்மும் பண்ணினேன். அதை அம்மா கிட்டையும் நான் சொன்னேன். ஆனா நான் தேன்மொழி கிட்ட அதை காட்டிக்கவே இல்லை. அதனாலதான் அம்மா டைவர்ஸ் ஆனாலும் அவளை நம்ம வீட்டு பக்கத்துலயே வச்சிருந்தாங்க. உனக்கு கஷ்டமா இருக்கு இல்லையானே? செத்து போயிருந்தேன்டா.
கனதன செத்து போயிருந்தேன். நான் முத தொட்ட பொண்ணும் நான் முத காதலிச்ச பொண்ணு அவ தானே தெரிஞ்சப்போ செத்து போயிட்டேன்டா. அப்புறம் அந்த வீட்டுல நான் தான் பாதுகாப்பு அவளுக்கு கொடுத்தேன். தினம் அந்த வீட்டுல நான் தான் காவலுக்கு போவேன். என்னதான் காவல்ல இருந்தாலும் என்னால இருக்க முடியலடா. அவகிட்ட என் மனசு இருக்கதெல்லாம் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா முடியாது. உலகமும் ஏத்துக்கிடாது, ஒரு உலகமும் ஏத்துக்கிடாது. அதனால நான் மறைச்சு எனக்குள்ளேதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவளை கொல்லதுக்கு பல முறை யாரோ ஒருத்தவங்க பிளான் போட்டுட்டே இருந்தாங்கடா. அவளை தினந்தனா யாராவது கொல்லதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் கூட மாப்பிள்ளை கிசர் இருந்து இந்த வெள்ளம் பண்ணாங்க நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எல்லாம் பிளான் போடுறதோட சரி, அவங்க அதை எதுவுமே பண்ணல. அது கோபம் மட்டும்தான். அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது வேற யாரோ தேன்மொழியை கொள்ளதுக்கு பிளான் போடுறாங்கன்னு. முத ஆதிரா மேல சந்தேகப்பட வச்சதே குமார் மாமா தான். என்னன்னு சொல்ற? குமார் மாமா தான் முத கண்டுபிடிச்சாரு. டேய், தேன்மொழியை கொல்ல நினைக்கிறதே ஆதிரா தானே. அதுக்கப்புறம் நண்டா எனக்கு ஆதிரா மேல சந்தேகம் திரும்பிச்சு. தேன்மொழிக்கு அப்புறம் பாதுகாப்பு நானும் குமார் மாமா தான் வழக்கமா கொடுத்துட்டு இருந்தோம். அதையும் மீறி ஒரு நாள் தேன்மொழி கொள்ளதுக்கு அடையாளத்துக்கு உள்ள வந்தாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அதே நேரத்துல கிஷோரும் மாப்பிள்ளையும் ஒத்துக்கொத்து கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் எந்த பிளானுமே பண்ணலன்னு. டேனியில வர சொன்னேன். நீ ஏதாவது பிளான் போட்டுருக்கேன்னு கேட்டேன். அவன் சத்தியமா நாங்க இல்ல, இது வேற யாரோ இருக்காங்கன்னு அவனுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சது. நாங்க விரட்டி பிடிச்சி பார்த்தோம். அவங்க எந்த உண்மையுமே சொல்லல. ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்க செய்ய வந்தோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவளை கொல்லதுக்கு மட்டும் நிறுத்தவே இல்லை. அப்புறம் நான் குமார் மாமா நான் அன்னைக்கு அம்மா எல்லாரும் பிளான போட்டோம். மீனாக்கா எல்லாருமே பிளான போட்டோம். இங்க இருந்தா அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு நாங்க தான் ஜெயராஜ் வீட்டுக்கு வலுக்கட்டாயமா அங்க அனுப்பி வச்சோம். ஏன்னா ஜெயராஜ் நீதி உள்ளவன், கண்டிப்பா தன்னை தேடி அந்த பொண்ணை கைவிட மாட்டான்னு நாங்க தான் அங்க வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சோம். அங்க போயும் அவளை கொல்ல வரதை நிறுத்தவே இல்லை. ஜெயராஜுக்கு கோவம் உச்சிக்கு ஏறிச்சதே. இந்த பொண்ணை கொல்ல நினைக்கிறது யாருன்னே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். நானும் ஜெயராஜ் பல நாள் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அலைஞ்சோம். அப்பதான் ஒரு நாள் ஜெயராஜ் என்கிட்ட சின்ன வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சான். என்ன ஆதிரா தினமும் காதம்பரிய பார்க்க போறதா? ஆனா நான் சத்தியமா நம்பவே இல்லடா. எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா ஆதிரா குழந்தை மாதிரி நடப்பான்னு உனக்கு தெரியுமே. அவ வீட்டுல எப்படி இருப்பான்னு தெரியும். அவளுக்கு வெளி உலகமே தெரியாது. பஸ் ஏறி போக தெரியாது, ஆட்டோ பிடிச்சி போக தெரியாது. இப்படிதான் நாம நம்பிக்கிட்டு இருந்தோம். அதனால ஜெயராஜ் சொன்ன எதையுமே நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் சதீஷ் மாமா என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்ல, கஜேந்திர மாமாவும் என்கிட்ட பல நாள் எச்சரிச்சுட்டு போனாரு. அதுக்கப்புறம் நானும் ஜெயராஜ் தான் சதீஷ் மாமாவை காதம்பரி இருக்க ஜெயிலுக்கு வார்டனா போட்டு அனுப்புனோம். சதீஷ் மாமா அதுக்கப்புறம் அங்கதான் வேலை பார்த்தாரு. ஆனா இந்த உண்மை ஆதிராக்கு யாருக்குமே தெரியாது, தெரியக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தான். சதீஷ் மாமா அங்க வேலை பார்க்கறது ஆதிராவுக்கு தெரியாது. அதனால அவ தைரியமா அப்பப்போ சந்திச்சுட்டு வந்தா. நானும் ஒவ்வொரு விஷயங்களா கண்காணிக்க ஆரம்பிச்சேன். ஒரு பக்கம் நம்ப முடியல, ஒரு பக்கம் நம்பாம இருக்க முடியல. அப்பதான் திரும்ப தேன்மொழி ஒரு நாள் சந்திச்சேன். அவ என்கிட்ட வாக்குவாதம் பண்ணா. நீ ஆதிராவை நம்பிக்கிட்டு இருக்க, அவளால நீ தெருவுக்கு வருவனே என்ன மானம் கண்ணியமா பேசினா. அப்புறம் நம்ம வீட்டுல நடந்த இசஸ் ஒன்னு அழுகுறானிய இப்படி எல்லாரையும் சம்மந்தப்படுத்தி இவ பார்த்த சின்ன சின்ன வேலை எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். என்ன இதெல்லாம் நீ எங்க கிட்ட சொல்ல மாட்டேன்? என்னடா சலசலப்பு உண்டாயிட்டுனா அவ அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியாம போயிடும். அதுக்காக தான் அமைதியில இருந்தேன். என்னைக்கு அவதான் இவ்வளவு தப்புக்கு காரணம்னு தெரிஞ்சுதோ அன்னைக்கு என் மனசு தூக்கி எரிஞ்சேன்டா. அதுக்குள்ள தேன்மொழி வாழ்க்கையை இழந்துட்டா. அவ சொன்ன மாதிரி நானும் வாழ்க்கையை இழந்துட்டு போய் நின்னேன். இதை என்னடா பண்ண சொல்றேன்? எனக்கு இப்ப பிடிச்சிருக்கு. நான் நேசிச்ச பொண்ணுடா. முத நான் தொட்ட பொண்ணு. நீ வாழுனே, உன்னை யாரு வாழ வேண்டாம்னு சொன்னா? சரிண்ணே, இதெல்லாம் அவ டெஸ்டுக்காக பண்ண மாதிரி தெரியலனே. கஜேந்திர மாமாவும் இந்த வேலையில தான் இறங்கிருக்காரு. டெஸ்ட்னு சொல்றா. ஆனா அதுக்கு மேல என்னமோ இருக்குன்னு எங்களுக்கும் சந்தேகம் இருக்கு. அப்புறம் அவ எதுக்கு நான் தேன்மொழி டார்கெட் பண்றா? எனக்கு அதான் புரியல. தேன்மொழிக்கு அந்த சந்தேகம் இருக்கதான் செய்யுது. ஆதிரா எதுக்கு இந்த அளவுக்கு நம்ம பழி வாங்கணும்னு நினைக்கிறா? அண்ணா அவ தேன்மொழியை பழி வாங்க நினைக்கல. அவ பழி வாங்க நினைக்கிறது ஒண்ணு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, உன்னை அவ பகல கையா பயன்படுத்திருக்கா. அதான் என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயம் இருக்குண்ணே. அண்ணே, நீ மிலிட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது இருந்தியா? வேற எங்கேயாவது இருந்தேனா? உனக்கு சேர்மத்துறை எப்போ தெரியும்? மிலிட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி தெரியும். மிலிட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி தெரியுமா? ஆமா. சரிடா, நான் 7:30 டியூட்டி போனோம். இப்பவே 6 மணி ஆயிட்டு. நான் கிளம்புறேன். குடிச்சிட்டு கிளம்புறதுக்கு சரியா இருக்கும். என்னமோ இருக்குற சேர்மத்துறையே இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா என்னமோ இருக்குற. இல்ல அண்ணனும் எதையும் என்கிட்ட மறைக்கிறான். இவன் ரகசியமா என்னமோ வேலை பார்க்கான். இவன் என்னவா இருப்பான்? உண்மையிலே இவன் போலீஸ் தானா? அண்ணன் போலீஸ் இல்ல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அண்ணன் போலீஸே இல்ல. உனக்கு போஸ்டிங் கிடைக்கலையா? என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? என் கண்ணு நிச்சயமா என்னமோ ஒரு போஸ்டிங்ல இருக்கான். கில்லாடி தாண்டே நீ, செம கில்லாடி தான் நீ. எட்டு மணி போது இன்னும் வரல. ஐயோ, மாப்பிள்ள வேற வந்துடக்கூடாது. அவர் வந்துட்டாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இவன் என்ன இன்னும் வராம இருக்கா? போன பிளாக் பண்ணி வச்சிருக்கான். காலும் பண்ண முடியல. எங்க போறன்னு தெரியல. 8 மணி ஆக போது இன்னும் வரக்கணும். ஆனா உன்னடி நீ வரமே அந்த இடத்துக்கு போக மாட்டேன்.
பாத்துக்கிட்டே இரு. நீ வந்ததான் போவேன். 8 மணி ஆனா என்ன, 8 ஆனா என்ன, நீ வராம நான் போக மாட்டேன். வந்துடுடி வந்துடுடி வந்துடுடி. வந்துட்டா. ஹாய், பொம்மை மாதிரி வந்து நிக்கிறா. ஹாய், முதல்ல இருந்து தங்கணுமா? அது வேறயா? நான் டியூட்டிக்கு கிளம்பிட்டேன். சரி. பேசு, அதான் யாரும் இல்ல. ஆட்கள் வருது. என்ன பாரு, என்ன? நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? அப்பா உங்களை பார்க்கணும்னாரு, அதான் அவரை கூட்டிட்டு வரணும். இங்க பாரு, எத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டேன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவேன். இல்ல, ஏன்னா எனக்கு டூட்டினா வெளியில போக வேண்டியது இருக்கும். நீ வாரேன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி உள்ள இருப்பல, அதுக்குதான். கரெக்டா 11 மணிக்கு வருவேன். சரி. அப்ப இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? ஒண்ணுதான் கேட்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? லீவுன்னு சொன்னேன்ல. அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்க? இல்லடி, அப்ப பஸ் ஸ்டாண்ட் இல்ல, ஒண்ணு இல்ல. நான் வீட்டுல கொண்டு விட்டுட்டு போட்டா? வேண்டாம். என்ன பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ். வாக்கிங் வந்தேன். வாக்கிங் தான் வந்திருக்க? ஆமா, வாக்கிங் தான் வந்தேன். சரி 11 மணிக்கு கரெக்டா வந்துருங்க. ஏதாவது பேசுறது. 8 மணிக்கு டியூட்டிக்கு போனா பேச. இந்த பஸ் வேற காணும். அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலையே. இந்த பஸ் வேற ஒரு பஸ்ஸையும் காணும். நல்லா இருக்கு. ஆட்டோ? நீ ஆட்டோல எல்லாம் போக மாட்டேன், எனக்கு தெரியும். அது ஒண்ணு இல்ல. உங்களை யாரு அங்க வர சொன்னது? உன்னை யாரு பிளாக் பண்ண சொன்னது? பிளாக் பண்ணது ஏன் இஷ்டம்? வரதும் ஏன் இஷ்டம். நான் பாட்டுக்கு வந்தா உனக்கு என்ன? எதுக்கு வந்தீங்க? பார்க்கணும் போல இருந்தது. இனிமேல வந்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. வரட்டா? வரக்கூடாதுன்னு சொல்லதான் வந்தேன். இனிமேல் அங்கெல்லாம் வந்தீங்க அதுக்கு அப்புறம் தான் இருக்குது சொல்லிட்டேன். அப்ப ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கட்டா? எதுக்கு? இல்ல, அப்பப்போ காய்ச்சல் விட்டு வருது, அதான். அதெல்லாம் விட்டுலாம் வராது. நிஜமாதான் விட்டு காய்ச்சல் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு வரலாமா? வரக்கூடாது. அப்ப அங்கேயாவது வரேன். அதெல்லாம் வரக்கூடாது. அப்ப பிளாக்ல இருந்து எடு. அது முடியாது. எங்க பாரு, சத்தியமா சொல்றேன், எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். டிபி மட்டும் தான் பார்ப்பேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன். பிளாக்ல இருந்து எடு. என்னைக்காவது நான் பிளாக் பண்ணிருக்கேனா? நீ தான் பிளாக் பண்ற. அப்படிதான் பிளாக் பண்ணுவேன். பேசுறது பாரு. வேண்டாம், பிளாக்ல இருந்து எடுத்துருங்க. சரி, நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். பிளாக்ல இருந்து எடுத்துறேன். நான் ஜாயின் பண்ணும்போது உன் டிபியை பார்த்துட்டு தான் பண்ணுவேன். அதெல்லாம் முடியாது. வேண்டாம், பிளாக்ல இருந்து எடுத்துறேன். அது முடியாது. சொல்றேன்ல, புரிஞ்சுக்க. நல்லா இருக்கு. என்ன ட்ரெஸ்? என்னாச்சுனே? தள்ளி நில்லுங்க, யாராவது பாத்துற போறாங்க. வரமாட்டாங்க யாரும். யாரும் வரமாட்டாங்களா? யாரும் வரமாட்டாங்க. நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போன. துணைக்கு நான் வரட்டா? வேண்டாம். இல்ல, கொஞ்ச தூரம் வரேன். இல்ல வேண்டாம். சரி, இங்க பாரு, பிளாக் எடுத்து விட்டியா? எடுத்து வச்சிட்டேன். நிஜமாவா? தேங்க்ஸ். இனிமேல் பிளாக் பண்ணாத என்ன. அவசரத்துக்கு கான்டாக்ட் பண்ண என்ன பண்ணுவேன்? சரி, நான் கிளம்புறேன். சரி, முகத்தை பார்த்துட்டு போ. ஓட வசீர யாரும் வரல. இல்லண்ணே, ரகசியமாவே இருக்கட்டும். சரிண்ணே, ரகசியமா இருக்கிற வரைக்கும் தாண்டா அது நமக்கு சொந்தமா இருக்கு. இந்த உறவு ரகசியமாவே இருக்கட்டும். நானும் யாருக்கும் சொல்ல போறது இல்ல. அவளுக்கும் எனக்கும் புரிஞ்சா போதும், வேற யாருக்கும் புரியணும் அவசியம் இல்ல. நீ சொன்னா சரியா இருக்கும்ண்ணே. சரிடா, நான் கிளம்புறேன்னா? சரிண்ணே. ஒத்தையில் நடந்து போய்கிட்டு இருக்கா, நான் கொஞ்ச தூரம் போயிட்டு வரேன். நான் அங்கோட தான் போறேன். போயிட்டு அப்படியே போறேன். இருக்க முடியலடா, அவ கூட இருக்கணும் போல இருக்கு. சரிடா, அவ போய்கிட்டு இருக்கா, நான் சீக்கிரம் பின்னாடியே போயிட்டு பத்திரமா போயிட்டான்னு பார்த்துட்டு அப்புறமா டியூட்டிக்கு போறேன். சரிங்கண்ணே. சரிடா, தேங்க்ஸ்.